Welcome student, I am Ganeshan. The triple integral sum நம்ம discuss பண்ணலாம். இப்போ இந்த sum பார்ப்போம். Evaluate integral 0 to 2 pi 0 to pi 0 to a r power 4 sin pi dr d phi d theta அப்படின்னு சொல்லி triple integral கேட்டிருக்காங்க. இது எப்படி போட போறோம்ன்றது பாருங்க. சரி, கொடுத்திருக்கிறது என்னன்னா 0 to 2 pi, அடுத்த லிமிட் வந்து 0 to pi, அடுத்த லிமிட் இன்டெகிரல் வந்து 0 to a r power 4 sin pi dr d phi d theta. So three integrals with respect to r pi theta அப்படி இருக்கு. Inner integral with respect to r, அப்போ r ஓட லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 0 to a. அப்போ இதுல கரெக்டா மென்ஷன் பண்ணிக்கணும். நம்ம எப்படி மென்ஷன் பண்றீங்கன்னா r ஓட லிமிட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். அடுத்த லிமிட் இன்டெகிரல் வந்து with respect to pi, pi ஓட லிமிட் வந்து 0 to pi. அடுத்தது வந்து இன்டெகிரல் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா, அப்ப தீட்டாவோட லிமிட் 0 to 2 pi. ஓகே, சோ இந்த மாதிரி மூணு இன்டெகிரலை பிரிச்சுக்கலாம். சரி, இது என்ன மெத்தட் அப்ளை பண்ணலாம்? செகண்ட் மெத்தட் அப்ளை பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். ஏன்னா வேரியபிள்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ல இருக்கு. டிஃபரெண்ட் வேரியபிள்ஸ் ஆர் இந்த ப்ராடக்ட்ல இருக்கனால நான் செகண்ட் மெத்தட் அப்ளை பண்ண போறேன். செகண்ட் மெத்தட் நான் என்ன சொல்லியிருக்கேன்? செகண்ட் மெத்தட் ஒவ்வொரு வேரியபிளும் தனித்தனியா பிரிச்சு இன்டெகிரல் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் r பாத்தீங்கன்னா r power 4, r ஓட லிமிட் வந்து 0 to a. சோ இன்டெகிரல் 0 to a r power 4 dr பிரிச்சு தனியா பிரிச்சுட்டேன். இது r பிரிச்சாச்சு. அடுத்தது pi, pi ஓட பாத்தீங்கன்னா sin pi இருக்கு, அதோட லிமிட் வந்து 0 to pi. சோ அப்ப தனியா பிரிச்சுங்க. இன்டெகிரல் 0 to pi sin pi into d pi பிரிச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தீட்டா, தீட்டாக்கு இங்க கொடுக்கவே இல்லை. அப்போ ரொம்ப ஈஸி. தீட்டாவோட லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 0 to 2 pi. ஸோ 0 to 2 pi எந்த ஃபங்க்ஷனுமே உள்ள கொடுக்கல. அப்போ வெறும் டி தீட்டா மட்டும்தான் விட்டுருங்க, அவ்வளவுதான். ஓகே, அவ்வளவுதான். இதை இன்டெகிரல் பண்ணி லிமிட் போட்டீங்கன்னா ஆன்சர் இமீடியட்டா கிடைச்சிடும். செகண்ட் மெத்தட். ஸோ இப்போ வந்து இன்டெகிரல் பண்ணலாம். இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு r. இப்போ r power 4 ஓட இன்டெகிரல் r power 5/5, அதோட லிமிட் வந்து 0 to a. அதுக்கப்புறம் sin பையோட இன்டெகிரல் வந்து மைனஸ் காஸ் பை. ஸோ மைனஸ் காஸ் பை, அதோட லிமிட் வந்து 0 to pi. அப்புறம் இன்டெகிரேஷன் ஆஃப் டி தீட்டா வந்து தீட்டா தான், அதோட லிமிட் வந்து 0 to 2 pi. ஓகே, ஸோ இப்போ நம்ம 1 by 1 லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா a power 5/5 மைனஸ் லோயர் லிமிட் 0, அதனால அது போட தேவையில்லை. இதுல கொண்டு லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா பை போட்டீங்கன்னா மைனஸ் காஸ் பை மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க, பிகாஸ் காஸ் 0 1. ஸோ லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா மைனஸ் காஸ் 0 வரும். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் காஸ் 0. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 pi மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 0. ஓகே, ஸோ இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ண போறேன். என்னன்னா இங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காஸ் பையோட வேல்யூ -1, இது நல்லா உங்களுக்கு தெரியணும். அடுத்தது காஸ் 0 வேல்யூ 1. ஓகே, ஸோ இதுதான் இங்க சப்ஸ்டிட் பண்ண போறேன். a power 5/5. ஓகே, cos பையோட வேல்யூ -1, ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 1. cos 0 வேல்யூ 1 இன்ட்டு இது வந்து 2 pi. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஃபைனல் ஆன்சர் என்னன்னா இது வந்து 2 into 2 4. ஸோ 4 pi a power 5/5. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான்.